Hi friends, welcome back to Taiba Recipes. இன்னைக்கு நம்ம ஹோம்மேட் பீஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கொரோனா டைம்ல நீங்க வெளியில போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பீஸாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சீஸ் எடுத்து வச்சிருக்கோம், அப்புறம் பீஸா சீசனிங் அண்ட் கார்லிக் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம், கேரட், ரெட் கேப்சிகம், கிரீன் கேப்சிகம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம், அப்புறம் ஆனியன் 3 எடுத்து வச்சிருக்கோம், போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சிருக்கோம், அப்புறம் 1/3 கப் தயிர் வச்சிருக்கோம், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன், அப்புறம் சாஸ் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு சின்ன பவுலில், அப்புறம் கசூரி மெத்தி, போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் 2 கலர் கேப்சிகம். இப்போ ஆனியனை வந்து ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துருங்க. கேப்சிகம்குள்ளே இருக்கிற சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பாதியாக கட் பண்ணி வச்ச கேப்சிகமை இப்போ நீளமாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம ரெட் கேப்சிகமையும் கட் பண்ணிடலாம். உங்ககிட்ட ரெட் கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் க்ரீன் கேப்சிகம் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். பீஸாக்கு தேவையான ஒரு தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணிடலாம். பீஸாக்கு மேலே அரேஞ்ச் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. பீஸா சாஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 5 தக்காளிக்கு தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு கேரட் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ தக்காளி வெந்துட்டுருக்க டைமில் நம்ம சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் கிட்ட நாம் கட் பண்ண சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம 1/3 கப் எடுத்து வச்சுருந்த தயிர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி சில்லி போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்துருங்க. கசூரி மேத்தி வந்து பீஸாக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு போடாமல் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் போடுறதால ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் சேர்த்துருங்க. சாட் மசாலாவும் ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சு சிக்கனில் மசாலா போட்டு வச்சுட்டோம். இந்த டைமில் நம்மளோட தக்காளி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம தக்காளி எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இனி நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தோல் உரிச்சு எடுக்கணும். நீங்கள் தக்காளியை லைட்டாக கீறிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் சூடானதுக்கப்புறம் சிக்கன் பீசஸை போட்டுருங்க. சிக்கன் எல்லா இடத்துலையும் ஃப்ரை ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நீங்கள் ஹாஃப் குக் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப ஓவராக ஃப்ரையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடாதீங்க. இப்போ நம்மளோட சிக்கன் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இனி நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அவ்வளோ சிக்கன் நீங்கள் போடலாம். உங்களுக்கு நிறைய சிக்கன் வேணும்னா நீங்கள் நிறைய சிக்கனும் போடலாம், இல்லை உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய வேணும்னா வெஜிடபிள்ஸும் போடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் குக் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சிடலாம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருந்த கார்லிக்கை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த ஆனியனில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம தக்காளியில் இருக்கிற சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். சீடு எடுத்து வச்ச தக்காளி அப்புறம் கேரட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காஷ்மீரி சில்லி சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு அப்புறம் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டேன். இனி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் பீஸா சீசனிங் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் லைட்டாக பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பீஸா சாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுருங்க. இப்போ இந்த பீஸா சாஸ்க்குள்ளது எல்லாத்துமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட பீஸா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பீஸா டவ் மேலே ஒரு ஸ்பூனில் அந்த பீஸா சாஸ் எடுத்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து லைட்டாக குத்தி விட்டுருங்க. நம்ம ஏன் அதில் குத்துறோன்னா அதுக்குள்ளே அந்த பீஸா சாஸோட இது எல்லாம் உள்ளே இறங்கிடுச்சுன்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும், அதுக்கு தான் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெஜிடபிளாக நீங்கள் எடுத்து அடுக்கி வச்சுருங்க. உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம சீஸை கிரேட் பண்ணி போட்டுடலாம். ஒரே இடத்துல போடாமல் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. உங்கள்கிட்ட மொசரெல்லா சீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். பீஸா டோ செய்கிறது நான் இந்த இதில் காட்டலை.
உங்களுக்கு வேணும்னா நான் வேணால் டிஸ்கிரிப்ஷன் எழுதி போடுறேன் அதோட இன்க்ரீடியன்ட் மெஷர்ஸ் எல்லாம். இப்போ நம்மளோட பீஸா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பேனில் அந்த பீஸா பேஸை ஸ்லோவாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸா சீசனிங் சேர்த்துருங்க. நான் பீஸா சீசனிங் கீழே வச்சுட்டு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் எப்போவுமே அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மூடி வச்சதுக்கப்புறம்லாம் திறக்கக்கூடாது. திறந்தீங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் எல்லா சைடும் கரெக்டாக ஈவனாக குக்காய் வராது. அதனால நீங்கள் மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சதுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சிட்டோம். நம்மளோட பீஸா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.